வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 2வது பாடம் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 122, 123 உள்ள உயிர் வாழ்வதற்கான உரிமை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை பாருங்க. தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் உரிமை எது? உயிர் வாழ்வதற்கான உரிமை. 2வது கேள்வி, வாஸ் திட்டம் என்பது குழந்தைகளின் எந்த உரிமையின் ஒரு பகுதியாகும்? உயிர் வாழ்வதற்கான உரிமை. 3வது, வாஸ் என்பது எவற்றை குறிக்கும்? நீர், சுகாதாரம், தூய்மை. 4வது கேள்வி, நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகளுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகாதாரமற்ற நீர்நிலை. அடுத்த பக்கத்தில் பாருங்கள். அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி குழந்தைகளுடன் தொடர்புடைய உரிமைகளை டிக் செய்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்தமான வாக்கியத்துக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. உயிர் வாழ்வதற்கான உரிமை, அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. 2வது படத்தை பாருங்கள். பங்கேற்பதற்கான உரிமை. 3வது, உயிர் வாழ்வதற்கான உரிமை. 4வது, பங்கேற்பதற்கான உரிமை. அடுத்த பக்கத்தில் பாருங்கள். குழந்தைகளின் உரிமைகளை குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்து எழுதுக அப்படின்ட்டு இங்கே கீழே பாருங்கள். கட்டங்கள், அதுக்குள்ள எழுத்துக்கள் நிறைய மாறி மாறி கொடுத்துருக்காங்க. கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். குழந்தைகளின் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்வது தரமான உணவு. இதை மேலே தரமான உணவு அப்படின்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். இதே போல் கலர் பண்ணி அந்த வார்த்தையை எடுத்து நம்ம கீழே அந்த கோட்டை எழுதியிருக்கிறோம். இதே போல் எழுதிக்குங்க. 2வது கேள்வி பாருங்கள். பள்ளி ஆண்டு விழா நிகழ்வுகளில் கலந்து கொள்வது பங்கேற்பு உரிமை. 3வது, நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. 4வது, குழந்தைகளின் உயிர் வாழ்வதற்கான உரிமையினை வலியுறுத்தும் திட்டம் வாஸ் திட்டம். 5வது, குழந்தைகளை நோய்களில் இருந்து பாதுகாக்க பள்ளிகளில் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. அடுத்த பக்கத்தில் படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண்கள் 123, 124 உள்ள வளர்ச்சிக்கான உரிமைகள் என்ற தலைப்பில் உள்ள பத்திகளை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி பாருங்கள். குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வாழ்க்கை திறனை வளர்த்து கொள்வதற்கும் வழங்கப்பட்டுள்ள உரிமை எது? வளர்ச்சிக்கான உரிமை. 2வது கேள்வி, வளர்ச்சிக்கான உரிமை எது? பள்ளி செல்லுதல். 3வது கேள்வி, எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை உள்ளது? 14 வயது. 4வது கேள்வி, அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது டேஸ் கடமையாகும்? அரசின். 5வது கேள்வி, பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டால் செய்ய வேண்டியது? அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்வது. செயல்பாடுகளுக்கு ஏற்ற குழந்தைகளின் உரிமைகளை கண்டறிந்து டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள். செயல்பாடுகள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பாதுகாப்பு உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை அப்படின்ட்டு 2 உரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. எது பொருத்தமானது அப்படின்னு பார்த்து நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. இது பாதுகாப்பு உரிமை, அதில் வரும். அதை டிக் பண்ணிக்கோங்க. 2வது, 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குதல். இது வளர்ச்சிக்கான உரிமை, அதில் டிக் பண்ணிக்கோங்க. 3வது, உடலில் தொடக்கூடாத பகுதிகளை தொடுவதை தடுத்தல். இது பாதுகாப்பு உரிமையில் வரும். அதை டிக் பண்ணிக்கோங்க. 4வது, குழந்தை தொழிலாளர்களை மீட்டு கல்வி வழங்குதல். இது வளர்ச்சிக்கான உரிமை, அதில் டிக் பண்ணிக்கோங்க.
ஐந்தாவது, குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழுதல். இது பாதுகாப்பு உரிமையில் வரும், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உரிமைகளில் சரியானவற்றிற்கு ஒரு பொம்மை சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதே போல் படம் வரைய சொல்கிறாங்க. மற்றவைகளுக்கு அழுகிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை வரைய சொல்லியிருக்காங்க. கீழே படித்து பார்த்து நம்ம வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தீய தொடுதலை பெற்றோரிடம் சொல்ல வேண்டும். இது சரியான அணுகுமுறை. அதுக்கு சிரிக்கிற மாதிரி அந்த பொம்மையை வரையணும். இரண்டாவது பாருங்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வாழ உரிமை இல்லை. இது தவறானது. நம்ம போட்டிருக்க மாதிரி அந்த பொம்மை வரைஞ்சிக்குங்க. மூன்றாவது, குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. இது சரியானது. நான்காவது, குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும். இதுவும் சரியானது. வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுப்பது எந்த உரிமையை குறிக்கிறது? பாதுகாப்பு உரிமை. இரண்டாவது, வாஸ் திட்டம் என்பது எவற்றை வலியுறுத்துகிறது? நீர், சுகாதாரம், தூய்மை. மூன்றாவது, 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்யும் உரிமை எது? வளர்ச்சிக்கான உரிமை. நான்காவது, பள்ளி வயது குழந்தைகளுக்கு தமிழக அரசால் காலையும் மதியமும் பள்ளியில் உணவு வழங்கப்படுகிறது. மேற்கண்ட தொடர் நினைவூட்டும் குழந்தைகளுக்கான உரிமை எது? உயிர் வாழ்வதற்கான உரிமை. ஐந்தாவது, கவிதாவின் தாய் கெட்ட தொடுதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று அவளுக்கு கூறுகிறார். இச்செயல் எந்த உரிமையை குறிக்கிறது? பாதுகாப்பு உரிமை. ஆறாவது, பங்கேற்பதற்கான உரிமையில் இடம்பெறாதது எது? தரமான உணவு பெறுதல். ஏழாவது கேள்வி, பள்ளி செல்லாமல் வேலைக்கு செல்லும் உங்கள் வயதையொத்த குழந்தையை பார்த்தால் தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்? 1098. எட்டாவது கேள்வி, எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் எண்மடை எண் பேச்சு எனும் செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் பெறும் உரிமை எது? வளர்ச்சிக்கான உரிமை. ஒன்பதாவது, குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு வழங்குதல் என்ற பணி தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கண்ட வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தை உரிமை எது? உயிர் வாழ்வதற்கான உரிமை. பத்தாவது, தருணின் ஆசிரியர் தங்களது பள்ளியை சிறந்த பள்ளியாக மாற்ற அனைத்து மாணவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு தலைமை ஆசிரியருக்கு தெரிவித்தார். தருணின் ஆசிரியரால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை எது? பங்கேற்பதற்கான உரிமை. விடைத்தாள் அப்படின்ட்டு கீழே இருக்கு பாருங்கள். இதை நம்ம சரியான விடையை கலர் பண்ணியிருக்கிறோம். இதே போல் நீங்களும் பார்த்து அப்படியே செஞ்சுக்கலாம். அடுத்த பக்கத்தில் மாத தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பாருங்கள். இதிலிருந்து கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் கேள்வி, இனியவள் விவாதங்களில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தாள் என்பது டேஸ் ஆகும்? பங்கேற்பதற்கான உரிமைகள். இரண்டாவது கேள்வி, வேலைக்கு செல்லும் குழந்தைகள் பற்றிய தகவல்களை கூறி அவர்களை மீட்க நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்? 1098. மூன்றாவது கேள்வி, எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? 14. நான்காவது கேள்வி, குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து எந்த வயது வரை வழங்கப்படுகிறது? 5 வயது வரை. ஐந்தாவது கேள்வி, ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான சுகாதாரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வது உயிர் வாழ்வதற்கான உரிமை.